வணக்கம். ஷாயினம். சில பேர் சில குடும்பத்தில் ஒரு குடும்பத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக சில கெட்ட விஷயங்களை, துஷ்ட சக்திகளை, இந்த மாதிரி சில விஷயங்கள் பாதிச்சிருக்கு, மன உளைச்சலாக இருக்குது, சரியான முறையில் தூக்கம் இல்லை, ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆஸ்பத்திரி போனால் அங்கே எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் குத்தலும் குடைச்சலுமாக இருக்குது, உள்பாதம் எரிச்சலாக இருக்குது, கை காலெல்லாம் குடைச்சலாக இருக்குது, ஏதோ ஒரு இது தலையெல்லாம் வெயிட்டாக இருக்குது, தோலெல்லாம் வலி அதிகமாக இருக்குது, முதுகு வலி இருக்குது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் தொடர்ந்து ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் பல பிரச்சனைகளோட அவங்க சுற்றி வர்றாங்க, குழப்பமான மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்வினையுடைய பாதிப்பு அவங்க குடும்பத்தில் 12 வருஷத்துக்கு மேலாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த செய்வினையுடைய தாக்கமானது 12 வருஷம் வரைக்கும் இருக்குங்க. அவங்களுடைய அந்த இடத்துடைய சம்பந்தப்பட்ட விஷயமானது, செவ்வாயுடைய பார்வையானது ரொம்ப கடுமையாக உக்கிரமானதாக இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கும். அதுபோல் சனி பகவானோட மாந்தி இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ராகுவோட மாந்தி இருந்தாலும் செய்வினையோட பாதிப்பு இருக்குங்க. தீராத துஷ்ட சக்திகளுடைய வினையானது கண்டிப்பாக அவங்கள தொடர்ந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒன்று, ஏதோ ஒன்று சரியாகும், மறுபடியும் இன்னொன்று புதுசாக ஒன்று வர்ற மாதிரி இருக்கும். நிம்மதியே இல்லை, நிம்மதியே போயிடுச்சு. இப்படி இந்த மாதிரிலாம் தொடர்ந்து இப்படியே இருந்துகிட்ருக்கு. இதுக்கு என்ன தான் வழி? தீர்வதற்குண்டான வழி இருக்குமா இருக்காதா? நானும் எத்தனையோ கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போனால் அங்கே இருக்கிற குளத்தில் குளிக்கிறேன், ஆற்றுல குளிக்கிறேன், சுவாமி கும்பிட்டு வரேன். அங்கே கோவிலில் நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறேன், அடி பிரதர்ஷனம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணிட்டு வரேன். நிறைய வழிமுறைகள், பூஜை முறைகள், பரிகார முறைகள் எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் கூட ஏன் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது மட்டும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, ஏன் வீட்டுக்குள்ளே வர்றோன்னு இருக்குது எனக்கு. நான் வெளியில் இருந்தால் நான் நிம்மதியாக இருக்கேன், மனசு குழப்பில் தெளிவாக இருக்கேன். ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு சில உடல் உபாதைகள் எனக்கு பாதிக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணால், யாரையுமே நீங்கள் எதிர்பார்க்காம இருக்க முடியாது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தருடைய துணை இல்லாமல் நீங்கள் வெளியில் போக முடியாது. தனியாக போனால் பயமாக இருக்கும், யாரோ பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்கும், உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு பயமாக இருக்கும், பஸ் ஏறுறதுக்கு பயமாக இருக்கும், இறங்குறது, இந்த மாதிரி எல்லாம் மன உளைச்சல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பெரிய அளவில் செலவே பண்ண வேண்டாம். எளிமையான முறை தான். காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஒரு கை உப்பு எடுத்து நல்லா 2 கை நல்லா உள்ள முட்டி இருக்கும் இல்லையா, இந்த புறங்கையிலிருந்து சுத்தமாக சொட்டையே விடாமல் அந்த உப்பை ஒரு மக்கில் போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அந்த தண்ணி முழுசாக கரைய வேண்டாம். உப்பு அந்த தண்ணிக்குள்ளே இருந்தால் போதும். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் இந்த கை முழங்கை, நீங்கள் அந்த ப்ளவுஸ் போட்டிருப்பீங்க, ஷர்ட் போட்டிருப்பீங்க, அதில் இருந்து அந்த கேப்பில் இருந்து, பொதுவாக சொல்லணும் குறிப்பாக அப்படின்னா, நீங்கள் இந்த முட்டி இருக்கும் இல்லையா, இந்த முட்டிக்கு பின்னாடி கேப் இருக்கக்கூடாது, சொட்டை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 கையிலையுமே ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி எல்லாம் இது பண்ணிவிட்டு, அதே மாதிரி உங்கள் கால் 2 முட்டி முன்னாடி பின்னாடி இருந்து, முட்டியில் இருந்து மேலேருந்து கீழ் நோக்கி, மேலே முட்டியிலேருந்து கீழ் நோக்கி தடவணும். பின்னாடியும் அதே மாதிரி தான். நல்லா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முகத்தை நீங்கள் கடைசியாக கழுவுங்க. முகம், காது, இந்த கழுத்து, பின்னங்கழுத்து கண்டிப்பாக பொடனின்னு சொல்லுவோம் இல்லையா, பிடரி பகுதி, அது மெயினாக கழுவணும். சில பேர்த்துக்கு பொடனி எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் போய் அங்கே சிறகடிச்சிட்டு வருவாங்க. கருப்பராயர் கோயில்லையோ இல்லை தன்னாசியப்பர் கோயில்லையோ ஏதாவது ஒரு கோவிலில் போய் சிறகடிச்சிட்டு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பொடனி வலி இருக்காது. காரணம் அந்த செய்வினையுடைய தாக்கம் தான். செய்த வினையே செய்வினையாக தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நாங்கள் எல்லா ஒரு விஷயத்துக்குமே என்ன சொல்கிறோன்னா, யாருக்கும் கெட்டது நினைக்காதீங்க, கெட்டது பேசாதீங்க, அவச்சொல் வார்த்தை வேண்டாம், அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. எத்தனை நேரம் ஆகும் நமக்கு திரும்புறதுக்கு? அதனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த எளிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு உடனே மாற்றம் தெரியும். இது தெரியலன்னா அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸ்வாய்.